என்ன நீ வரேன்னு சொல்லி வரவே இல்ல அப்படின்னு டைரக்டர் பேசுறாரு. பார்த்தா இந்த அம்மா தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இவன ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, ஒரு பேக் எடுத்துட்டு இந்த ஆன்டி கிட்ட சொல்றா. ஆனா எங்க போறேன்னு சொல்லாம அப்படியே கிளம்பிடுறா. கிளம்பி போய் டைரக்டர பார்க்க வந்துடுறா. இங்க வந்து பார்த்து இவன ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள வந்து கதவ தொறந்து பார்த்தா, அங்க அவன் ஆல்ரெடி செத்து கிடக்கான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது இவன் ஆல்ரெடி செத்து கிடக்கான். நம்ம இவ்வளோ கொலை பண்ணலான்னு வந்தோம்னா, இவன் ஆல்ரெடி செத்து கிடக்கானே! இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. பயங்கர ரத்தம். சரி நம்ம இங்க ரொம்ப நேரம் நின்னோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, போகலான்னு பார்க்கும்போது தான் இந்த பொண்ணுக்காக அவர் எடுத்து வச்ச கிஃப்ட் பேக்க பார்க்குறாங்க. சரி நம்ம பொண்ணோட பேர் இங்க இருந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த கிஃப்ட்லாம் எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. இங்க வந்து இந்த ஆன்டி கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி இவன யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்களுக்கும் பயங்கர பயமாயிடுது. அவங்க அன்னைக்கு நைட்டே ஆசிரமத்துக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க இங்க வந்து இந்த கிஃப்ட் பேக்க தொறந்து பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா என்னோட பொண்ணுக்கு உன்னோட அப்பா நானு அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஐய்யய்யோ! இவர் ரொம்ப நல்லவர் போல இருக்கு. நம்ம பொண்ணுகிட்ட நல்ல விதமா தான் பழகியிருக்காரு. நாம தான் தப்பா நெனச்சிருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. நெனைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணு வந்து மேலேருந்து கீழ இறங்கி வர்றா. அம்மா இந்த மாரி நான் உன்ன தப்பா நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த போலீஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க தம்பிகிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கு போல இருக்கு. இவங்க எல்லாம் எங்கேயோ நாடகம் ஆடுற மாரி தான் தெரியுது. இந்த பொண்ண ஃபர்ஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலான்னு பார்க்குறாரு. பார்த்தா இந்த பையன் வந்துட்டு கால கட் பண்றான். "எதுக்குடா கால கட் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அவ கொலை பண்ணல. நான் தான் கொலை பண்ணேன் டைரக்டர்" அப்படின்னு. "நீ எதுக்குடா கொலை பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் அவள பார்க்கலான்ட்டு அவ பர்த்டே அன்னைக்கு போனேன். அப்போ வந்துட்டு இவங்க யாருமே என்ன அலோவ் பண்ணவே இல்ல. அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாரி இல்ல அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க." அப்ப எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஆமா, ஆமா அந்த டைரக்டர் கூட அனுப்பியிருப்ப போல இருக்கு. அவன்கிட்ட தான் நெறைய காசு இருக்குல்ல. பொண்ண அவன் கூட அனுப்புனா உனக்கு நெறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி திட்டி நான் டைரக்டர் வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அவனுக்கு வந்து என்ன யாருன்னு புரியல. நான் அவன வந்து பயங்கரமா திட்டினேன். இந்த மாரி என்னோட லவ்வர வந்து நீ புடிச்சு வச்சிருக்க அப்படி இப்படின்னு. அவனுக்கு நான் யாருன்னே தெரியல. அதனால பயங்கரமா கோவமா பேசினான் என்கிட்ட. "என்ன நீ சம்மந்தமே இல்லாம என்னென்னமோ பேசுற" அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பயங்கரமா கை கலப்பாயிடுச்சு. அப்புறம் நான் அவன தள்ளி விட்டதுல அவன் தலை இடிச்சுட்டு அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே தெரியாம ஐய்யய்யோ! பயந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா வந்து இவன் கீழ போயிட்டு என்ன பண்ணிடுறான், சூசைட் பண்ணிடுறான். இந்த மாரி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு.